ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும். மாமா டின்னர் சாப்பிட வாங்க மாமா. என்னடி இங்கிலீஷ் பேசுகிற, கேவலமாக இருக்குது. இது மத்தியானம், மதிய சாப்பாட்டுக்கு லஞ்சுன்னு சொல்லணும், ராத்திரி சாப்பாட்டுக்கு தான் டின்னர்னு சொல்லணும். மாமா நான் நல்லா தான் பேசுகிறேன். நேற்று ராத்திரி மீந்து போன சாப்பாட்டை தான் இப்போ சாப்பிட கூப்பிட்றேன், வாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் ஒரு பாட்டியும். டாக்டர் தம்பி, நீ போன வாரம் நான் உன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ, பாட்டி நீங்கள் மாடி ஏறும்போது விழுந்ததுனால உங்கள் கால் எலும்பு உடஞ்சிருக்கு, இனிமேல் நீங்கள் மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னியே, இப்போ என் கால் எப்படிப்பா இருக்குது? பாட்டி உங்கள் கால் இப்போ நல்லா ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் தாராளமாக மாடிப்படி ஏறலாம். அப்பாடா, இப்போவாது சொன்னியே மகராசா. எத்தனை நாளைக்கு தான் அந்த பைப்பு வழியாகவே ஏறி இறங்குறது, முடியவில்லப்பா. ஒரு வீட்டில் அப்பாவும் ஒரு குழந்தையும். அப்பா என்னப்பா செய்கிறீங்க? இந்த பழைய ரிமோட்டு வேலையே செய்யலடா, அதுக்கு தான் புது ரிமோட்டு ஆர்டர் போடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, செல்லம் நீ மொபைலில் என்ன பண்ணுற? அப்பா ஆர்டர் பண்ணுறேன்ப்பா. என்ன ஆர்டர் பண்ணுற நீ? நம்ம அம்மா வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா, அதான் புது அம்மா ஆர்டர் போடுறேன்ப்பா. ஒரு அம்மா போதுமாப்பா? என் தங்கமே. ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு டாக்டர்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டியாக இருந்தீங்கன்னா அவரை காப்பாற்றிருக்கலாம். டாக்டர் ஆக்சிடெண்ட் ஆகியே 10 நிமிஷம்தான் டாக்டர் ஆகுது. அதான் அரை மணி நேரம் முன்னாடியே நீங்கள் கூட்டியாக இருந்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகாமல் அவரை காப்பாற்றிருக்கலான்னு சொல்ல வந்தேன். ஒரு படத்தோட டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாரு, நம்ம படத்துக்கான பாடல் காட்சியெலாம் ஃபாரினில் போய் எடுக்க போகிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏயா சிரிக்கிற? சார் ரெண்டையுமேன்னு நினச்சேன் சார், அதான் சிரிப்பு வந்துடுச்சு. எந்த ரெண்டை நினச்சிங்க? ஏற்கனவே கதையை அங்கேருந்து தானே சார் சுட்டோம். ரெண்டு எதிர்த்து வீட்டுக்காரங்க. ஹலோ ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என்னங்க என்னாச்சு மேடம்? உங்கள் பையன் என் பொண்ணு மேலே கிரிக்கெட் பாலால் அடிச்சிருக்கான். அது உங்கள் பொண்ணுங்களா? நிஜமாவா? நிஜமாங்க, சத்தியமாக உங்கள் பொண்ணுங்களா? சத்தியமாக என் பொண்ணு தாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் இந்த பொண்ணோட அக்கான்னு நினச்சிங்களா? அந்த பொண்ணோட ஆயான்னு நினச்சேன். இந்தியாவில் இருக்கும் பெண்களில் 1% மட்டும்தான் ஹாக்கி, வாலிபால், பேஸ்கெட் பால் போன்ற விளையாட்டுகளை விளையாடுறாங்களாம். மீதி இருக்கிற 99% பெண்கள் திருமணம் செய்து கொண்டு தங்கள் கணவன்மார்களின் வாழ்க்கையோடு விளையாடுகிறார்களாம். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.